தற்போதைய அண்மை செய்தி. சென்னையில் போராட்டத்தில் ஈடுபட்ட 20க்கும் மேற்பட்ட ஆசிரியர்களுக்கு கல்வித்துறை மெமோ வழங்கி நடவடிக்கை எடுத்துள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கீதன் வழங்க கேட்கலாம். வணக்கம் கீதன், கூடுதல் விவரம் என்ன பதிவு பண்ணுங்க. வணக்கம். குறிப்பாக தமிழகத்தை பொறுத்தவரை பள்ளிக் கல்வித்துறை மற்றும் மாநகராட்சி பகுதிகளில் அந்தந்த மாநகராட்சி சார்பில் பள்ளிகள் அதன் கட்டுப்பாட்டில் இயங்கி வருகின்றன. அந்த வகையில் சென்னை மாநகராட்சி கட்டுப்பாட்டில் அரசு பள்ளிகள் இயங்கி வருகின்றன. அண்மை காலமாக சென்னை மாநகராட்சி இணை ஆணையரின் நடவடிக்கையை கண்டித்து மாநகராட்சி பள்ளிகளில் பணியாற்றக்கூடிய ஆசிரியர்கள் தொடர்ந்து சென்னை ரிப்பன் பில்டிங் மாளிகை முன்பு குறிப்பாக தொடர் போராட்டங்களை முன்னெடுத்து வந்தனர். அந்த வகையில் கடந்த வாரம் ஆசிரியர்கள் சென்னை ரிப்பன் பில்டிங்கை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அந்த ஆசிரியர்களுக்கு தற்பொழுது மெமோ வழங்கி மாநகராட்சி கல்வித்துறை நடவடிக்கை எடுத்திருக்கின்றது. குறிப்பாக போராட்டத்தில் ஈடுபட்ட ஆசிரியர்களை கண்டறிந்து அவர்களுக்கு தற்பொழுது மெமோ வழங்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக அவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ள அந்த மெமோவில் குறிப்பிடப்பட்டுள்ள முக்கிய அம்சம் என்னவென்றால், ஆசிரியர்கள் தங்களுடைய பணியை ஒழுங்காக மேற்கொள்ளவில்லை என்பதாகவும், குறிப்பாக ஆசிரியர்கள் பள்ளி வகுப்புகளுக்கு ஒழுங்காக செல்லவில்லை, மாணவர்களுடைய நோட்டு புத்தகங்களை ஒழுங்காக திருத்தவில்லை, அதே போல மாணவர்கள் மனப்பாட செயல்களை முறையாக ஒப்பிக்கவில்லை உள்ளிட்ட பல்வேறு காரணங்களை சுட்டிக்காட்டி இந்த மெமோ என்பது வழங்கப்பட்டிருக்கின்றது. ஆசிரியர்களை பொறுத்தவரை சென்னை மாநகராட்சி பழிவாங்கும் வகையில் போராட்டத்தில் ஈடுபட்ட ஆசிரியர்களுக்கு மெமோ வழங்கி இருப்பதாக குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றனர். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி கீதன்.